இந்த இனிமையான குரு பூர்ணிமை நன்னாளில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வரவேற்கின்றேன். இன்று உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல விரும்பும் செய்தி, குரு பூர்ணிமை செய்தி, அத்வைதத்தை வாழுங்கள். உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் வார்த்தைகளாலும் ஆழ்ந்து ஆழ்ந்து அத்வைதத்தை வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டதென்றும் இதற்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்றும் நினைக்காதீர்கள். சாத்தியம் இருப்பதனால்தான் இன்னமும் நீங்கள் சுவாசிக்க அனுமதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இன்னமும் சுவாசிக்க அனுமதிக்கப்படுவதனாலேயே தெரிந்து கொள்ளுங்கள், ஞானத்தின் சாத்தியம் உங்களுக்கு இருக்கிறது, ஜீவன் முக்தியின் சாத்தியம் உங்களுக்கு இருக்கிறது, அத்வைதத்தை வாழ்வதற்கான சாத்தியம் உங்களுக்கு இருக்கிறது. புதிய பரிமாணத்தோடு புது உடலையும் மனதையும் உணர்வையும் அத்வைத சத்தியங்களை சார்ந்து உருவாக்குங்கள். களிமண்ணை பிசைந்து குயவன் தான் விரும்பும் விதத்திலே பானைகளையும் சட்டிகளையும் சிலைகளையும் செய்வது போலே உங்கள் மனதையும் உடலையும் எண்ணங்களையும் பிசைந்து நீங்கள் வேண்டுகிற வடிவத்திலே வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு சாத்தியம், இது சத்தியம். அத்வைதத்தை வாழ்வதற்கான நேர்வழி, நேரடியான வழி, சங்கத்தின் பாகமாக மாறுங்கள். பொறுப்பேற்றுக்கொண்ட, பொறுப்பெடுத்துக்கொண்ட தானேதாராகவோ கோட்டாரியாகவோ மகந்தாகவோ சங்கத்தின் பாகமாக மாறுங்கள். இந்த பொறுப்பை தவிர்ப்பதற்காக உங்கள் மனம் சொல்லும் எல்லா காரணங்கள், குறைத்தன்மைகள், இன்கம்ப்ளீஷன்ஸ், பயம், சந்தேகம் அனைத்தையும் துறந்து விடுங்கள். எந்த காரணத்தை சொல்லி நீங்கள் சங்கத்தின் பாகமாக மாறாமல் இருக்கிறீர்களோ அந்த காரணத்தாலேயே தான் உங்கள் வாழ்க்கை அழிந்து கொண்டே இருக்கும். அதே காரணத்தை வைத்துத்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த காரணத்தை, குறைத்தன்மையை அழிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதுதான் குரு பூர்ணிமை. உங்கள் குறைத்தன்மைகளையும் குறை உணர்வுகளையும் சம்ஸ்காரங்களையும் குறை மனப்பதிவுகளையும் எண்ணப்பதிவுகளையும் சமர்ப்பியுங்கள். அவைகளையெல்லாம் எரித்து அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அதன் தாக்கங்களிலிருந்தும் உங்களை விடுவிக்கின்றேன். இந்த நாள் குறை மனப்பாங்கிலிருந்து உங்களை விடுவிக்கும் நன்னாள். இந்த நாளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நான் வேறொன்றும் கேட்கவில்லை. உங்கள் குறை மனப்பாங்கையும் ஆகாது ஆகாது என்றே வாழுகின்ற எண்ணப்பாங்கையும் முடியாது முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் மனத்தின் சம்ஸ்கார பாங்கையும் தான் கேட்கின்றேன். கொடுங்கள், அதை எரித்து விடுகின்றேன். குறை மனப்பாங்கிலிருந்தும் அதன் தாக்குதலிலிருந்தும் தாக்கத்திலிருந்தும் விடுபடுவீர்களாக. குரு பௌர்ணமி மிகச்சிறந்த நன்னாள். அத்வைதத்தை வாழ்வதற்கு துவங்குவதற்கான அருமையான நன்னாள். சங்கத்தின் பாகமாக இன்று பொறுப்பெடுங்கள். அத்வைதத்தை வாழத் துவங்குங்கள்.
உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைக்கின்றேன். மொத்தமா கூட்டத்தில் மீட்டிங்ல பப்ளிக் மீட்டிங்ல பேசுற வார்த்தை இல்லை இது. உங்கள் ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் கண்முன்னால் இருந்தாலும் கண்முன்னால் இருக்க பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாலும் ரகசியமாக நித்யானந்தா டிவியில் பார்த்து கொண்டிருந்தாலும் திரைக்கு பின் நின்றிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் தெரிந்தவன் நான். நீங்கள் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் தெரிந்தவன் நான். நான் ரொம்ப நாள் டிவோட்டி, எனக்கு சாமியை நல்லா தெரியும். நான் வெளியில இருந்தே இருந்துக்கிறேன். எனக்கே என்னைய பத்தி தெரியாது, உங்களுக்கு எப்படி என்னைய பத்தி தெரியும்? எனக்கே தினந்தோறும் நான் ஒரு புதுமையானவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன், புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் என் வாழ்க்கையே உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் ஆனந்தத்தோடும் நிகழ்கின்றது. ஒவ்வொரு நாளும் நான் என்னை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எப்படி என்ன தெரிய முடியும்? என்னை நான் கண்டுபிடித்து ருசித்தவைகளை எல்லாம் படையலாய் சமைத்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதுதான் சத்சங்கங்களும் தியான முகாம்களும். என்னையே நான் மீண்டும் மீண்டும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். புதுமைகளை பார்த்து பார்த்து என்னையே நான் ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படின்னும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டதாக நிச்சயமாக அமர்ந்து விடாதீர்கள். அத்வைதத்தை வாழத் துவங்கும் பொழுதுதான் வாழ்க்கை துவங்குகிறது. அப்பொழுதுதான் நீங்கள் பிறக்கிறீர்கள். இயலாது என்கின்ற மன அமைப்பை துறந்துவிட்டு பொறுப்பெடுங்கள், வாருங்கள், அத்வைதத்தை வாழ்வோம். தோளோடு தோள் கொடுத்து உங்கள் சுமையை சுமந்து அத்வைதத்தை வாழ்விப்பதற்காக நான் காத்திருக்கின்றேன். வாருங்கள், அத்வைதத்தை வாழ்வோம். சில பேர் சொல்றதுண்டு, நினைக்கிறதுண்டு, எனக்கு வீட்டில் நிறைய வேலை, கடையில் வேலை, ஆஃபீஸில் வேலை, இவ்வளோத்துக்கு நடுவில் சங்கத்து வேலையை எப்படி பார்ப்பேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முதல்ல சங்கத்து பாகமாக மாறணும். ஏன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது எதுவும் நடக்காதது, அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்குது. செய்யாமலே இருக்கிறது எல்லாம் நடக்கிறது, அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் வாங்க. செஞ்சிட்டே இருக்கிறது எதுவுமே நடக்காது, அதுதான் உங்க வாழ்க்கையா இருக்கு. நாய்க்கு வேலை இல்லை, நிக்க நேரம் இல்லை. அது உங்க வாழ்க்கையா இருந்தா தான் நீங்க சொல்வீங்க, எனக்கு நிறைய வேலை, நான் எப்படி சங்கத்து வேலையும் சேர்த்து எடுக்கிறது. சங்கத்தின் பாகமாக மாறுங்கள். எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் நடத்துகிற ரகசியத்தை உங்களுக்கு அனுபவபூர்வமாக அளிக்கின்றேன். அத்வைதத்தை வாழ்வதை உங்கள் அனுபவமாக மாற்றுகின்றேன். அத்வைதத்தை வாழ்வதை உங்கள் அனுபவமாக மாற்றுகின்றேன். வார்த்தைகளால் தினந்தோறும் சத்சங்கங்கள் மூலம், வகுப்புகள் மூலமும் அத்வைதத்தை கற்றுக் கொடுக்கின்றேன், அளிக்கின்றேன். ஆனால் சங்கத்தின் பாகமாக மாறுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றுகின்றேன்.
இன்னர் அவேக்கனிங் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி. இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட வாழ்க்கையில் இன்ஜினியராக நீங்கள் வேலை செய்யலைன்னா படித்த இன்ஜினியரிங் மறந்து போயிடும். லா படிச்சிருந்தீங்கன்னா கூட ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா படித்தது மறந்து போயிடும். அதே மாதிரி இன்னர் அவேக்கனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது இன்னர் அவேக்கனிங் அத்வைதத்தை படிக்கிறது, சங்கத்து பாகமாக மாறி பொறுப்பெடுக்கிறது தான் அத்வைதத்தை வாழறது. வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் படித்தது கூட நினைவில் இருக்கும். வாழலைன்னா படித்தது மறந்து போகும். ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு ஷூ வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணாமல் ஓரமாக போட்டு வச்சுருந்தா கூட உங்களை மன்னிச்சிடலாம். 3 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு டிவியை வாங்கிட்டு வந்து வச்சு அதை யூஸ் பண்ணாமலே இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள். அந்த மாதிரி தான் இத்தனை செலவு பண்ணி அத்வைதத்தை படிச்சுட்டு வந்து அதை வாழாமல் இருந்தா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். வாழுங்கள், சங்கத்தின் பாகமாக மாறுங்கள். நேரடியாக உங்களை அழைக்கின்றேன். ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற அத்வைதத்தை வாழ்வதை ஸ்ரத்தையோடு உங்கள் வாழ்க்கையின் பாகமாக்குங்கள். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் கேஷுவலாக எடுத்துக்கிறோம். உபயோகமில்லாத விஷயங்களெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோட டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். இதைத்தான் முட்டாள்தனம்னு சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்குங்கய்யா. அத்வைதத்தை வாழ்வதன் மூலமா என்ன அடைஞ்சிங்கன்னாலும் பொருள், பணம், புகழ், உறவுகள், நட்பு, சங்கம், அது நீங்க செத்தா கூட உங்களை விட்டு போகாது. மரணம் கூட அதை உங்களிடமிருந்து திருடிவிட முடியாது. செத்தாலும் அடுத்த வினாடியே நீங்க எதெல்லாம் விட்டுட்டு போனீங்களோ அதோடையே சேர்ந்து பிறப்பீங்க. கொட்டாரியாவோ தானேதாராவோ செத்தீங்கன்னா முக்தி. அப்படி முக்தி வேணான்னு நினைச்சீங்கன்னா குருகுலத்துல பிறப்பு. கூட இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குருகுலத்துல பிறப்பு. என்ன, உங்களை நான் ஜீவன் முக்தியை வாழ வைக்கணும்னா நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும். வாருங்கள், அத்வைதத்தை வாழ்வோம். வாருங்கள், அத்வைதத்தை வாழ்வோம். இந்த அத்வைத சத்தியத்திலிருந்து செயல்படாம நீங்க ஒருவேளை சொத்து, பணம், புகழ் அடைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அது விபத்தா வந்தது. வாழ முடியாது. நீங்க அதை இருக்கும், வாழ முடியாது. சக்கரை குடோனே நடத்தினாலும் சக்கரை வியாதி இருந்தா ஒரு கை அள்ளி வாயில போட முடியாது. இருக்கும், வாழ முடியாது. ஆனா அத்வைதம் சார்ந்து அத்வைதத்திலிருந்து எதை உருவாக்குனீங்கன்னாலும் அது நீங்க வாழ்வீங்க. அதை யாராலையும் உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க இந்த சிம்மாசனத்தை அசைக்க. யாராலும் அசைக்கவோ அழிக்கவோ முடியாதது அத்வைதம் சார்ந்து அடையப்படும் விஷயங்கள். இதை அசைக்கவோ அழிக்கவோ முயற்சி பண்ணவங்களாம் தான் அழிஞ்சு போனாங்க. அழிந்தார்கள், ஒழிந்தார்கள். இந்த சிம்மாசனத்தை அசைக்கவும்
அழிக்கவும் முயற்சி செய்தவர்கள்தான் அழிந்து ஒழிந்தார்கள், அழிந்தொழிந்து கொண்டிருக்கிறார்கள், அழிந்து ஒழிவார்கள். ஏனென்றால் அத்வைத சத்தியத்தின் அடிப்படையிலிருந்து, அடித்தளத்திலிருந்து ஆக்கப்பட்டது இந்த பீடம். அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. உங்கள் வாழ்க்கையிலும் சரி, அத்வைதம் சார்ந்து, அத்வைத சத்தியம் சார்ந்து நீங்கள் உருவாக்கும் எல்லாமே வாழ்வீர்கள். அது உங்களோடு என்றும் இருக்கும். யாராலும் அதை பிரிக்க முடியாது. வாருங்கள், அத்வைதத்தை வாழலாம். இன்று நான் உங்களுக்கு அளிக்கும் குரு பூர்ணிமை செய்தி, அத்வைதத்தை வாழுங்கள். ஒரே வழி, பொறுப்பேற்று சங்கத்தின் பாகமாக மாறுங்கள். இன்று முறைப்படி தமிழ்நாட்டில் துவங்கியிருக்கும் 108 நித்யானந்தேஸ்வரர் ஆலய பிரதிஷ்டையையும் 108 நித்யானந்த தியான பீடங்களும் நித்யானந்தேஸ்வரர் ஆலயமும் அமைக்கும் பணியை முறைப்படி துவங்கி வைக்கின்றேன். பல்லவ நாட்டிற்கு 16 நித்யானந்தேஸ்வரர், நித்யானந்தேஸ்வரி, நித்யானந்தர் திருமேனிகளை அளிப்பதன் மூலமாக சோழ நாட்டிற்கு 11 திருமேனிகளும், பாண்டிய நாட்டிற்கு 5 திருமேனிகளும், தொண்டை நாட்டிற்கு தொண்டை நாடு தான் 16, பல்லவ நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் 2வது ஆலயமாக மூலப்பாளையத்தில் அமையவிருக்கும் ஆலயத்திற்கு திருமேனியை வழங்குவதன் மூலமாகவும் 108 நித்யானந்தேஸ்வரர் ஆலயம் அமைக்கும் திருப்பணியை முறைப்படி துவங்கி வைக்கின்றேன். And I bless you all, let you all radiate with integrity, authenticity, responsibility, and enriching and causing eternal bliss. Nityananda. Thank you. நித்யானந்த தியானபீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு, கர்நாடகா. மேலும் விவரங்களுக்கு 08027279999